ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? டன்டனா இங்கே பார்த்தீங்களா, டார்லிங் ஆஃப்டர் லாங் டைமுக்கு அப்புறம் வந்திருக்காங்க. எல்லாருமே கேட்டாங்க பர்சனலாக வந்து என்னாச்சு, ஏன் டார்லிங் வரல அப்படின்ட்டு. இன்ஸ்டாலையும் கேட்டிருந்தாங்க. அப்புறம் வந்து பர்சனலாக வந்து நிறைய மீட் பண்ணி கூட கேட்டிருந்தாங்க என்னாச்சு அப்படின்ட்டு. இப்போ ஓகே, நான் வந்து அது இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். நான் இதில் பேச வேண்டாம், நம்ம வந்து அது தனியாக வந்து வீடியோ சொல்லுவோம். இப்போ ஆக்சுவலாக இது எங்கே போகிறேன் அப்படி என்னென்னு பிளான் அப்படின்னா, இது வரைக்கும் யாரும் போகாத இடத்துக்கு நானே டார்லிங் வந்து சர்ப்ரைஸாக தான் கூப்பிட்டு போயிட்டுருக்கேன். எங்கேயுமே இல்லை, வாங்க பைக்கில் ஏறுங்க, வா போவோம், எல்லாம் போயிட்டே இருப்போம் அப்படின்னு சொன்னனால அப்படியே கிளம்பி போயிட்டே இருக்கோம். ஆக்சுவலாக இது எந்த ரூட்னா வந்தவங்களுக்கு தெரியும். இது வந்து உத்திரோசமங்கை ரோடு இருக்குல்ல, சாரி இது கும்படாமதுரை, சாரி கொம்படாமதுரை வந்து ரோடு வந்து போகிற இடம் தான் அது. நான் போகும்போது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன், சரியா? ஆல்ரெடி நான் டைம் ஆயிடுச்சு, இங்கே நம்ம போய் வந்து ரீச் ஆகணும். போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிரும். ஸோ போயிட்டு அங்கே ரீச் அப் பண்ணிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏதாவது சொல்லணுமா சொல்லுங்கள். இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வந்திருக்கீங்க, அதனால் வந்து ஆமாம். சரி, ஓகே கேஸ், நம்ம போயிட்டு அங்கே வந்து பிளேஸை பற்றி நான் சொல்கிறேன் என்ன இதுண்டு. நானே இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அந்த இடத்துக்கு போகிறேன். இருக்குதுன்னு எனக்கு இப்போ தான் தெரியும் எனக்கு. ஸோ நான் நெட்டில் ரேண்டமாக சர்ச் பண்ணும்போது அந்த இடத்த வந்து கண்டுபிடிக்கும் போது சரி ஓகே, நிறைய விளாக் பண்ணியிருக்காங்க. ஆனால் நம்ம கீழக்கரையிலேருந்து யாரும் பெருசாக பண்ணதில்லைன்னு நினைக்கிறேன். நான் ட்ரை பண்ணேன், இல்லை அதாவது நான் ஓகே ஹிஸ்ட்ரி நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஒரு ஊரில் இருந்துட்டு இப்படி இருக்குதா, யாருக்குமே தெரியாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி ஓகே நான் இப்போ போயிட்டுருக்கேன். சரி, ரொம்ப பேசிகிட்டு இருக்கேன், விளையாட்டு போயிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன், சரியா? ஆமாம். காய்ஸ், நம்ம இப்போ பழஞ்சிறை வந்திருக்கோம், சரியா? இப்போ அங்கேருந்து நம்ம வண்டி எடுத்து பழஞ்சிறை கிட்ட வந்திருக்கோம். இதான் நம்ம இங்கே பின்னாடி பார்க்குறது தான் வந்து அந்த கிராமம். நம்ம நிறைய பேருக்கு ஆசை இருக்குது, நம்ம அப்படியே கிராமத்தில் இருந்து பார்த்தா எப்படி இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு ஆசை இருக்குது. ஸோ அப்படி வரந்தால் நீங்கள் இந்த மாதிரி வந்து இங்கே பீஸ்ஃபுல்லாக வந்து பாருங்கள், லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். இங்கே பழஞ்சிறை இருக்குது, இன்னும் போய் நிறைய ஊர் இருக்குது. வேறு என்ன இருக்குது? நத்தை இருக்குது, அப்புறம் கொம்படாமதுரைலாம் போயிடுச்சு. கொம்படாமதுரை வந்து அதுக்கப்புறம் பழஞ்சிறைக்கு அப்புறம் நத்தத்துக்கப்புறம் களரி, உத்திரோசமங்க, அப்படி திருப்பலானி போகும். ஸோ இந்த ரூட் அப்படியே போகும். அப்படியே ராமனும் போகலாம். நிறைய பேருக்கு தெரியும், இங்கே நிறைய பேர் மோஸ்ட் ஆஃப் நம்ம கீழக்கிற டிரைவர்ஸு எல்லாருக்குமே வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ அன்டைமில் வர்றது அன்சேஃப். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது யாருமே, அது 4 வீலராக இருக்கட்டும், 2 வீலராக இருக்கட்டும், எந்த வண்டியாக இருக்கட்டுமே, நீங்கள் வந்து இதில் வர வேணாம், அன்டைமில் வர வேணாம், என்னோட ரெக்கமெண்டட். சரி ஓகே கேஸ், நம்ம அப்படியே போவோம். அடுத்து வந்து இப்போ நத்தம் ஸ்டாப் வரும்னு நினைக்கிறேன். போயிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். போகும்போது பாருங்கள், அப்படியே நான் காமிக்கிறேன், சின்ன ஒரு லென்ஸ் மட்டும் காமிக்கிறேன், அப்படியே பாருங்கள். காய்ஸ், இப்போ பார்த்துருப்பீங்க, இப்போ நத்தத்தை தாண்டி தான் வந்திருக்கோம். நம்ம நத்தம் இப்போ பார்த்துருப்பீங்க, அந்த கிளிப்பில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நத்தத்தை தாண்டி இப்போ போயிட்டுருக்கோம் நம்ம அந்த வே. இன்னும் ஒரு குறைஞ்சது இப்போ நம்ம அங்கேருந்து நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணி இப்போ இதுவரை வந்ததுக்கு 4.5 கிலோமீட்டர் நம்ம பைக்கில் காட்டுது. 4.5 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் கூட போகலாம் ஐ கெஸ். சரி ஓகே, நான் போயிட்டு கண்டினியூ பண்ண. வேறு எதாவது இன்ட்ரெஸ்டிங்காக தான் காமிக்கிறேன். இந்த ஒரு ஐயா வராங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அந்த ஐயாட்ட ரூட்டு கேட்டேன், அந்த ஐயா வராங்களா, ஐயாட்ட ரூட்டு கேட்டேன்.
நான் லாக் பண்ணலை. ஐயாட்ட கேட்டேன் ரூட்டு எங்கிட்ட நேராக போமா ஐயா அப்படின்னேன். ஆனால் வந்து இன்ன வரையும் சொல்லிட்டு தான் வந்துட்டுருக்கேன் நினைக்கிறேன். நேராக போங்கன்னு சொன்னாங்க. எனக்கு தெரியும், இருந்தாலுமே ஷார்ட்கட் ஏதோ ஒரு வழி ஒன்று இருக்குது. ஸோ அதான் உங்களுக்கு இந்த ஊருக்காரவங்கள்கிட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேட்டேன். ஆனால் ஐயா வந்து இன்னும் சொல்லிகிட்டே வந்தாங்க. இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் நீங்கள் பார்த்தோன்னே முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கேஷ், நான் அப்படியே போகும்போது கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, பயங்கரமான வெயிலாக இருக்குது. அதனால் நானே ஒரு காலில் வரதான் நினச்சேன். சரி ஓகே, நோ ப்ராப்ளம். சரி போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். வெயில் தான், எப்படி இருந்தாலும் வெயில் தான். காஷ், நம்ம இப்போ அடுத்தடுத்து பக்கத்தில் ஊர் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம வேளானூரில் வந்து நிற்கிறோம். அப்படியே பாருங்கள் காஷ், இங்கே நான் ஃபுல்லாக காட்ட முடியாது, ஏன்னா அவங்க ஊருக்காரவங்கெல்லாம் குளிச்சிட்ருக்காங்க. ஸோ அதெல்லாம் இது பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய கிணறு ஃபுல்லாக தண்ணி நிறைய இருக்குது. இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல் இது வந்து இந்த கிராமம். இங்கிட்ட அப்படியே கிராமம், வயக்காடு இதெல்லாம் அழகாக இருக்குது. கோழி மரங்கள் எல்லா விதமான மரங்களும் பார்க்கலாம். நம்ம எல்லா ஊர் மக்களும் பார்க்கலாம் இங்கே. ஸோ இன்னும் நம்ம போகணும் இருக்குது. இன்னும் ஒரு இப்போ இவ்வளோ மிஞ்சி போனால் இன்னும் 1 கிலோமீட்டர் வந்திருக்கோம். இன்னும் போகணும் நம்ம. சரியா, நம்ம போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இது வேளாண். அடுத்து வந்துட்டு கலரி ஒன்று இருக்குது. கலரி இல்லை, இன்னும் ஏதோ சொன்னாங்க, சுமை தாங்கி இருக்குது. சுமை தாங்கி எடுத்து கலரிக்கு அப்புறம் இன்னொரு ரூட்டு. ஸோ போகும்போது நான் கண்டினியூ பண்ணுறேன் கேஸ். இந்த ஊரை நான் அப்படியே லைட்டாக காமிக்கிறேன், அப்படி பாருங்கள். சரியா, வேளாண் ஸ்கூல். வேளாண் ஸ்கூல் இங்கேன்னு ஒரு இங்கேருந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. ஃபுல்லாக ஹோல் கவர் பண்ணியிருக்கேன். செமையான தனியாக இருக்குது. குளிக்க என்ன ஆசை தான், குளிக்க நம்மளுக்கு ஆசை தான் வரும். ஆனால் நம்ம முக்கியமான வேலை வந்துருக்கோமே, இப்போ வருவோம் வந்த. ஏன்னா இங்கே செம்ம ஆழமாக கூட இருக்கலாம், அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சரி ஓகே காசு, நான் போனேன். அடுத்து வந்து சுமை தாங்கி வீடு வருது. இது வேளாண். சரி ஓகே, போகலாம். இங்கே பாருங்கள், இந்த ஊரில் கொக்கை பாருங்கள், அரிய வகை கொக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். இங்கே வயக்காட்டில் மேய்ஞ்சிட்ருக்கு. ஸோ இன்னும் நான் போக வேண்டிய தூரங்கள் நிறையவே இருக்கிறது. இங்கே பாருங்கள், யாருமே இல்லை, சுற்றி எதுவுமே இல்லை, எல்லாம் வயக்காடு மட்டும்தான் இருக்குது. அமைதியான ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்தேன். இங்கே கொக்கு நிறைய கொக்கா நிறையா என்னன்னு தெரியல. அப்படி வந்தேன் அப்படின்னா இன்னும் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரியா,
A few moments later. ஓகே, நம்ம ஃபைனலாக வந்து நம்ம உத்திரசமங்க கோயில் வந்து வந்துட்டோம். பாருங்க பின்னாடி இருக்குதா. ஸோ நம்ம ஃபைனலாக வந்து வந்துட்டோம். இந்த கோயிலை பற்றி ஹிஸ்ட்ரியை பற்றி நான் சொல்கிறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் நிறைய இருக்குது. நான் வந்து சொல்கிறேன். ஸோ அதுக்காக வந்து நீங்கள் பார்ட் டூவில் வந்துட்டு வெயிட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வீடியோவில் எல்லாமே சொல்ல முடியாது. பார்ட் டூவில் வந்துட்டு மறக்காமல் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்ட் டூவில் பாருங்க. நான் இந்த கோயிலை பற்றி நான் நிறைய சொல்கிறேன். நிறைய ஹிஸ்ட்ரியான விஷயம்லாம் நிறைய இருக்குது. நம்ம ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்ட்ல இந்த உத்தரசமங்க இருக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் பெருமையா இருக்குது. அது சொல்லலாம், பெருமையா சொல்லலாம். ஸோ என்ன ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது பார்ட் டூவில் வெயிட் பண்ணுங்க. சரியா?